ஒரு வியூவர் ஒரு கொஸ்டின் ஒன்று ரைஸ் பண்ணியிருக்காரு. அதாவது கீழ்மை நீதிமன்றம் ஒரு கேஸ் வந்து ரொம்ப பல நாட்கள் ஆயின்ட்டுருக்கு, ரொம்ப ஒரு வழக்கு வந்து ரொம்ப லேட் ஆயின்ட்டுருக்கு சபார்டினேட் கோர்ட்டில். ஸோ அதை சீக்கிரம் முடிக்கிறதுக்காக என்னெல்லாம் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் எடுக்க முடியும், எத்தனை பெட்டிஷன்ஸ் எதனா ஃபைல் பண்ண முடியுமா, என்னெல்லாம் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பீடி டிஸ்போசலை அச்சீவ் பண்ணுறதுக்காக தனிப்பட்ட முறையில் என்னென்னா பெட்டிஷன் ஃபைல் பண்ண முடியுமான்ற மாதிரி கேட்டு ஒரு கொஸ்டின் ஒன்று ரைஸ் பண்ணியிருக்காங்க. இது சம்மந்தமாக இன்றைக்கி நம்ம பார்ப்போம். அதாவது சிவில் கேசஸ்க்கும் சரி கிரிமினல் கேசஸ்க்கும் இது சம்மந்தமாக ரீசெண்டாக ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் வந்தது. ஸோ இது சம்மந்தமாக இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஹைகோர்ட்ஸ்க்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பவர் ஒன்று இருக்குது கான்ஸ்டிடியூஷனில். ஹைகோர்ட்ஸுக்கும் சுப்ரீம் கோர்ட்ஸுக்கும் கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் ஒன்று இருக்குது. இதில் ஹைகோர்ட்ஸ்க்கு வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பவர் இருக்குது. ஆர்டிகிள் 227 சொல்லிட்டு அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பவர். அதாவது அந்த ஹைகோர்ட்டுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய கீழ்மை நீதிமன்றங்கள், சபார்டினேட் கோர்ட்ஸ் எல்லாருக்கும் மேலே ஒரு சூப்பரிண்டெண்டிங் பவர், அதாவது கண்காணிப்பு செய்யக்கூடிய ஒரு அதிகாரம், அதே மாதிரி நிர்வாகம் செய்யக்கூடிய அதிகாரம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர், அதெல்லாம் வந்து ஆர்டிகிள் 227 கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த பவரை வந்து அடிப்படையாக வச்சுக்கிட்டு ஒரு ஹைகோர்ட்டால் இந்த கேஸை சீக்கிரம் முடிங்கன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு கிரேவ் மிஸ்கேரேஜ் ஆஃப் ஜஸ்டிஸ் நடக்கிறது, அனாவசியமாக ஒரு கேஸு 40 வருஷம் 50 வருஷம் தேவையில்லாமல் இழுத்துட்டு போகிறது, இல்லைன்னா வேற ஒரு ஏதான ஒரு ரீசனுக்காக, சம்மந்தப்படாத ஒரு ரீசனுக்காக இந்த கேஸை வந்து சீக்கிரம் முடிக்க வேண்டிய கட்டாயம் ஒன்று இருக்குது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஹைகோர்ட்டால் ஆர்டர்ஸ் பாஸ் பண்ண முடியும். சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த பவர் கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டை ஏற்றுட்டு இருக்காங்க, முன்னாடி ஒரு ஜட்மெண்ட்ஸில் நிறைய ஜட்மெண்ட்ஸில் ஏற்றுட்டு இருக்காங்க. ஹைகோர்ட்ஸ்க்கு இந்த ஆர்டிகல் 227 கீழே இருக்கிற பவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து ஹைகோர்ட்டை இப்படி நிர்வாகம் செய்யுங்கன்னு சொல்கிறதுக்கான அதிகாரம் கிடையாது. ஆனால் ஹைகோர்ட்டுக்கு அது உண்டு. நிர்வாகத்து சம்மந்தமாக இருக்கக்கூடிய விஷயங்களை கூட தலையிடுறதுக்கான அதிகாரம் ஹைகோர்ட்டுக்கு உண்டு. ஸோ இந்த அதிகாரத்தை அடிப்படையாக வச்சுக்கிட்டு ஒரு கேஸ் வந்து ரொம்ப கால அவகாசம் ஜாஸ்தி போச்சு, இல்லைன்னா ஒரு சட்ட விதி ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தமிழ்நாடு ரெகுலேஷன் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் லேண்ட்லார்ட்ஸ் அண்ட் டெனன்ஸ் ஆக்ட், டெனன்சி ஆக்ட் கீழே இருக்கக்கூடிய கேசஸ்ன்னு பார்த்தோம்னா அது 3 மந்த்ஸுக்குள்ளே முடியணும்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் ப்ரொவிஷன் இருக்குது, டெனன்சி லாவில் இருக்குது. இந்த ப்ரொவிஷனை அடிப்படையாக வச்சுக்கிட்டு அது 3 மந்த்ஸுக்கு மேலே அனாவசியமான பல நாட்கள் வந்து ட்ராக் ஆன் ஆகிட்டு இருக்கு அந்த கேஸுனா ஹைகோர்ட்டால் இன்டர்ஃபியர் பண்ணி இந்த கால அவகாசத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸ். ஆனால் சுப்ரீம் கோர்ட்டால் ஹைகோர்ட்டை வந்து இந்த அவகாசத்துக்குள்ளே முடிங்க, இல்லை வேறு எதனா ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் நடக்கிறதுனா அது சீக்கிரம் முடிங்கன்னு சொல்கிறதுக்காகவோ, இல்லை அதை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தலையிடுறதுக்கான அதிகாரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கிடையாது. இது ஒரு முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஹைகோர்ட்டுக்கு இருக்கிற இந்த எக்ஸ்க்ளூசிவ் பவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கே கிடையாது. சரி, இந்த ஹைகோர்ட்டுக்கு இருக்கிற இந்த எக்ஸ்க்ளூசிவ் பவர் வச்சு அடிப்படையாக வச்சுக்கிட்டு ஒரு காலத்தில் வந்து ஒரு கேஸ் வந்து ரொம்ப ட்ராகன் ஆகுதுன்னா ஆர்டிகல் 227 கீழே ஒரு சிவில் ரிவிஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறது உண்டு. சிவில் ரிவிஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிவிட்டு அந்த கேஸோட டாக்கெட் ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் ஒரு காப்பி அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கிட்டு அதெல்லாம் அட்டாச் பண்ணிவிட்டு, காரணம் இல்லாமல் அட்ஜார்ன்மெண்ட் வந்துட்டு இருக்கு இந்த பர்டிகுலர் கேசஸில், ரொம்ப கால அவகாசம் ட்ராகன் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த கால அவகாசம் ட்ராகன் ஆகிறதுனால எங்களுக்கு கிரேவ் ப்ரிஜுடைஸ் ஏற்படுறது, எங்களுக்கு தேவையில்லாத ஒரு பேர்டன் ஒன்று ஏற்படுறது, மன உளைச்சல் ஏற்படுறது, அதனால இந்த கேஸை வந்து சீக்கிரம் முடிச்சு கொடுங்க அப்படின்னு ஒரு சிவில் ரிவிஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுற ப்ராக்டிஸ் இருந்தது. அதே மாதிரி கிரிமினல் கோர்ட் முன்னாடி கிரிமினல் ஒரிஜினல் பெட்டிஷன் அண்ட் முன்னாடி இருந்த கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் செக்ஷன் 482, இப்போ இருக்கிற பாரதிய நகரிக் சுரக்ஷா சமிதா கீழே செக்ஷன் 528 கீழே கிரிமினல் ஒரிஜினல் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறது அப்படின்ற வழக்கம் இருந்தது. கிரேவ் மிஸ்கேரேஜ் ஆஃப் ஜஸ்டிஸ் தடுக்கிறதுக்கு ஹைகோர்ட் நடுவில் வரலாம். ஹைகோர்ட் நடுவில் வந்துட்டு ஒரு சில ஆர்டர்ஸ் வந்து பாஸ் பண்ணலாம். அது நீதிக்கு அப்பாற்பட்டு எதனா நடந்ததுன்னா அது தடுக்கிறதுக்கு, நீதிக்கு விரோதமாக எதனா நடந்ததுன்னா அது தடுக்கிறதுக்கு, கிரேவ் மிஸ்கேரேஜ் ஆஃப் ஜஸ்டிஸை தடுக்கிறதுக்காக ஹைகோர்ட் வந்து நடுவில் வரலான்றது இருக்குது. போன வருஷம் வந்து 2024 ஒரு முக்கியமான ஒரு கேஸ் ஒன்று வந்தது. ஆக்சுவலாக ஒரு முக்கியமான கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஹைகோர்ட் ஆஃப் அலகாபாத் அட்வொகேட்ஸ் அசோசியேஷன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ்னு ஒரு முக்கியமான கேஸ். இந்த கேஸில் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு சில அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட், அரசியலமைப்பு சட்டத்தை ஒரு அடிப்படையாக வச்சு உருவாக்கப்பட்ட கோர்ட்டு கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட்டுன்னு சொல்லக்கூடியது ஹைகோர்ட்டும் சரி சுப்ரீம் கோர்ட்டும் சரி.
இந்த ஹைகோர்ட்ஸ் வந்து இந்த கான்ஸ்டியூஷன் கோர்ட்டுன்னு சொல்லும்போது அவங்க கீழே இருக்கிற கோர்ட்டை நிர்வாகம் பண்ணக்கூடிய அதிகாரம். ஆர்டிகல் 227 பற்றி இப்போ சொன்னது வந்து கான்ஸ்டியூஷனோட பேசிக் ஸ்ட்ரக்சரை சம்மந்தப்பட்டது, அதாவது அரசியலமைப்பு சட்டத்தோட அடிப்படை கட்டமைப்பு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். இதை வந்து யாராலையும் பறிக்கவே முடியாது. ஹைகோர்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு பவர், ஒரு அத்தாரிட்டி இது. ஸோ இது கீழே இருக்கிற கோர்ட்ஸில் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுற இந்த ரைட்டை வச்சுட்டு, இந்த அத்தாரிட்டியை வச்சுக்கிட்டு ஹைகோர்ட் வந்து கீழே இருக்கிற ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் தலையிட்டு ஒரு கேஸை சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு கேஸ் வேகமாக போகிறதுனா வேற ஒரு கேஸு கீழே வருது, ஸ்லோவாக நடக்கிறதுன்றது அர்த்தமாயிடுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு கேஸை சீக்கிரமாக முடிக்கிறதுக்கான டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறது, கால அவகாசம் ஃபிக்ஸ் பண்ணுற ஒரு ப்ராக்டிஸை வந்து தவிர்க்கணும். ரொம்ப எக்ஸெப்ஷனல் சர்க்கம்ஸ்டன்சஸில் தான், ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேசஸில் தான் ஹைகோர்ட் தலையிட்டு இத்தனை நாளைக்குள்ளே இந்த கேஸை முடிச்சே ஆகணும் நீங்கள் அப்படின்னு ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணணுமே தவிர்த்து, சாதாரணமாக ஹைகோர்ட் இந்த மாதிரி ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணுறதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த பர்டிகுலர் கேஸில் சொல்லியிருக்காங்க. நான் முன்னாடி சொன்ன இந்த ஜட்மெண்ட் வந்து மேற்கோள் காமிச்சு சங்கரம் சதாசிவ் சூரியவன்ஷி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரான்னு ஒரு கேஸு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து. இந்த கேஸ் என்னென்னா 5 கள்ள நோட்டு, அதாவது 5 கள்ள நோட்டு சம்மந்தப்பட்ட கேஸு, 500 ரூபாய் கள்ள நோட்டு வந்து சம்மந்தப்பட்ட கேஸு. இந்த கள்ள நோட் கேஸில் வந்து ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி அவர் வந்து பல நாட்கள் 2.5 வருஷமாக வந்து ப்ரிசனில் இருக்கார். ஸோ இந்த ப்ரிசனில் இருந்த இவருக்கு வந்து பெயில் அப்ளிகேஷன் வந்திருக்கு, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வந்து அவருக்கு பெயில் கிடச்சிருச்சு. ஆனால் இந்த கேஸோட ஃபேக்ட்ஸுக்கு அப்பாற்பட்டு சுப்ரீம் கோர்ட் பண்ண ஒரு சில அப்சர்வேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பர்டிகுலர் கேஸில் பெயில் கிடச்சதுன்றதுக்கு அப்பாற்பட்டு ஹைகோர்ட்ஸ் வந்து ஒரு ப்ராக்டிஸில் வந்து இருக்காங்க, ஈடுபட்டு இருக்காங்க. அதாவது ஒருத்தர் வந்து பெயில் அப்ளை பண்ணுறாருன்னா பெயில் பெட்டிஷன் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இமிடியேட்டாக ட்ரையல் வந்து நீங்கள் 3 மாதத்துக்குள்ளே முடிச்சாகணும், இல்லை 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் வந்து ஒரு ஆர்டர் ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பெயில் வந்து கொடுக்கறதில்ல, பெயில் ரிஜெக்ட் ஆகுதுன்ற பட்சத்தில் ட்ரையல் வந்து இத்தனை கால அவகாசத்துக்குள்ளே நீங்கள் முடிச்சாகணும்னு சொல்லி ஒரு ஆர்டர்ஸ் ஒன்று பாஸ் பண்ணுறீங்க ஹைகோர்ட்ஸில். இந்த மாதிரி ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணுறதை தவிர்க்கணும். அதாவது நீங்கள் பெயில் கொடுக்கலன்றதுனால அந்த பெட்டிஷன் போட்டவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக அந்த நேரத்தில் நீங்கள் பாஸ் பண்ணுற ஆர்டர்ஸோட விளைவு என்ன ஆகுதுன்னா, இதே மாதிரி பின்தங்கி இருக்கக்கூடிய இன்னும் பல கேசஸை வந்து மேற்கொண்டு பின்னுக்கு தள்ளுறது. இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். ஒரு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறதுனா அதுக்குன்னு ஒரு பீனல் ஸ்டாட்யூட்டு கீழே, அதாவது ஒரு சட்ட ரீதியாக இந்த ப்ரொவிஷன் வந்து இத்தனை நாளைக்குள்ளே முடிச்சாகணும்னு இருந்ததுன்னா டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணாமே தவிர்த்து, இல்லைன்னா வேறு எதனா ஸ்பெஷல் காரணத்தினால டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணாமே தவிர்த்து, சாதாரணமாக ஒரு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணி இந்த கால அவகாசத்துக்குள்ளே ஒரு கேஸ் முடிச்சாகணும்னு சொல்லி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 ஜட்மெண்ட்டையும் பேஸ் பண்ணி பார்த்தோம்னா ஹைகோர்ட்டில் வந்து ஒரு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஃபைல் பண்ணப்படுற பெட்டிஷன், சிவில் கேசஸில் இதுவும் சரி கிரிமினல் கேசஸ்லையும் சரி, டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஃபைல் பண்ணுற பெட்டிஷனோட விளைவு என்ன ஆகுதுன்னா, மற்ற ஒரு சில கேசஸை பின்னுக்கு தள்ளுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஒன்று உருவாகுதுன்னா அது அக்செப்டபிள் கிடையாதுன்னு சொல்லி ஹைகோர்ட்டை சொல்லக்கூடிய நிலையில் இப்போ இருக்கும். ஸோ அப்படி ஒரு நிலையில் வந்து ஒரு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணி இந்த கேஸை சீக்கிரம் முடிங்கன்னு சொல்லி ஹைகோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் போடணும் அப்படின்னா இதில் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன விஷயத்தை நம்ம ப்ரூவ் பண்ணணும்னா, காரணமே இல்லாத ஒரு வாய்தா ஒன்று போட்டுட்ருக்காங்க, காரணமே இல்லாத ஒரு டிலே ஒன்று ஏற்பட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு டிலேவை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்டில் பெட்டிஷன் போடுறதுக்கு ப்ரூவ் பண்ணணும். இல்லைனா லீகலி இத்தனை நாளைக்குள்ளே முடிக்க வேண்டிய கேஸை வந்து இவங்க முடிக்காமல் இருக்காங்கன்ற சொல்லி ஹைகோர்ட்டில் வந்து ப்ரூவ் பண்ணணும். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று ப்ரூவ் பண்ண முடிஞ்ச பட்சத்தில் ஹைகோர்ட்டில் வந்து டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி கேட்கலாமே தவிர்த்து, சாதாரணமாக ஒரு கேஸை சீக்கிரம் முடிங்கன்னு சொல்லி ஹைகோர்ட்டை அப்ரோச் பண்ண முடியாத சூழ்நிலை 2024 இந்த 2 ஜட்மெண்ட்டுக்கு அப்புறம் இருக்கா. அதனால நம்ம கொஞ்சம் ஒரு ஹைகோர்ட்டில் ஃபிக்ஸிங் ஆஃப் டைம் ஃப்ரேமுக்கு ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ஃபைல் பண்ணணுன்றது அவசியமாக இருக்குது. ஒரு ஃபிக்ஸிங் ஆஃப் டைம் ஃப்ரேமை ஒன்று பெட்டிஷன் ஃபைல் பண்ணிட்டு அதுவே கவுண்டர் ப்ரொடக்டிவாக மாறிடக்கூடாது, நமக்கே அகெயின்ஸ்டாக போயிடக்கூடாது ஒரு சூழ்நிலையில். அதுலேயும் ஜாக்கிரதையாக இருக்கும்.